கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமைகளை செலுத்துகிறேன். இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நீர் பேசுகிற இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நானே வாசல் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு சில வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஆண்டவர் சமூகத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல் என்று சொல்லுகிறான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண? இயேசு உங்களுக்கு முன்பாக இருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறார். அந்த இயேசுவின் நீங்க கேட்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு வாசலே கிடைக்க மாட்டேது, எல்லா வாசலும் அடைக்கப்படுது, ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கா? ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் திறக்கிற வல்லமை உள்ளது. ஒரு வழி அடையும் பொழுது 7 வழிகளை திறக்கிற ஆண்டவர். எந்த வழியுமே இல்லாம இருக்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்க பாதைகள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வழியை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக வைத்திருக்க அந்த நன்மைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இந்த இயேசுவை நீங்க வாங்கி பகிருங்கள். இயேசுவை நீங்கள் உட்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த வாசலுக்குள்ளே உள்ளே வாருங்கள். அதான் இயேசு சொல்லுகிறார், நானே வழி. எப்படி? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு மனிதன் அந்த வழியிலே அவன் போகும் பொழுது, இன்னொன்னு சொல்லப்படுது, குருடனுக்கு வழியாட்டினா குருடன் செஞ்சோம்னா. ஆனா ஏசப்பாட வழியில நம்ம போனோம், நம்ம பிள்ளைகள் ஏசப்ப வழியில் நடந்தா, நம்ம குடும்பம் ஏசப்பட வழியில் நடந்தா, அது நித்தியத்துக்கு நேராக, மோட்சத்துக்கு நேராக, ஆசுவத்துக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக, சந்தோஷத்துக்கு நேராக நடத்துற நல்ல பாதையை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். 2வது என்ன சொல்லப்படுகிறது? என் வழியாய் ஒருவன். எத்தனையோ வழியில போறாங்க. சில சொல்றாங்க, இந்த வழியில போயிட்டு அப்படி மாட்டிக்கிட்டாங்க, அந்த வழியில போய் என் பிள்ளை மாட்டிக்கிடுச்சு, இந்த வழியில போய் மாட்ட சிக்கிடுச்சு, வழி தெரியாம காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் வழியாய் ஒருவன் பேசித்தான். அப்ப தேவன் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தேவன் சொல்லுகிற இடத்துல நாம் சொல்லும் பொழுதுதான் அற்புதங்களை நாம் காண முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்க அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி கொண்டிருந்த ஆண்டவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, நேற்றும் இன்றும் மாறாதவராய் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வழி கொடுக்கும்படியாக வழி உங்களுக்காக கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நீங்கள் பிரவேசிங்க. இயேசு கொடுக்கிற ராஜாதி ராஜா இயேசு கொடுக்கிற அந்த வழியிலே நீ நடக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்னா, ரட்சிக்கப்படுவீங்க. அவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். இயேசுவை ஒருவன் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில எல்லா இருளும் வெளியேறுகிறது, எல்லா வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பாரம்பரியத்தையும், எல்லா வித போராட்டங்களையும், எல்லா சத்ருவின் கிரிகளையும் மாற்றி அவன் ரட்சிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். இந்த சிறையிருப்பு மாறுகிறது. இயேசு வந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், இயேசு வந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரிந்து ரட்சிக்கப்படுகிறவனே நிலைத்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனுதினம் நாம் விடுதலையாக்கப்படணும். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், போராட்டத்திலிருந்தும் நம்ம விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு நீங்க வாசலா இருங்கப்பா, நீ எனக்கு வழியா இருங்க ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு. ஏன்னா யோவான் சாண்ட கேட்கிறாங்க, ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் சாண்ட கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, என்ன பண்ணாரு? நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க, இதுல இருந்து இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து வெளியே வாங்க, ஏசா உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு சொல்றாரு, நீங்க அப்படி செய்யும் பொழுது நான் என்ன பண்ண, உள்ளும் புறமும் என்ன பண்ண, உங்களுக்கு நல்ல ஒரு மேய்ச்சலை, நல்ல ஒரு செழிப்பை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிற செழிப்பா கர்த்தருடைய வார்த்தை நடக்கும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். உங்க குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்க முடியுது. நாளிலே கர்த்தர் உங்களை சரியாய் வழி நடத்தி கொண்டு முடியுது. இந்த வழியில எப்படி போயிருக்கலாம், இன்றைக்கு உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்னோட பிள்ளைகளுக்கு நீங்க வழியாய் சத்தியமாய் ஜீவனுமாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவான் வார்த்தை முடி அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இயேசு ராஜா உன்னை செல்லும்